ஹலோ கைஸ். அப்போ இந்த பாட்டோட ஸ்டார்டிங்லே ஹீரோவுக்கு கிருஷ்ணவேணி கிட்டேருந்து அவங்களோட கல்யாண இன்விடேஷன் கிடைக்க ஹீரோ அதை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணவேணி கால் பண்ணி எதுக்காக நம்ம இப்போ பிரேக்கப் பண்ணிக்கிறோன்னு கேட்கறதுக்கு கிருஷ்ணவேணி சொல்கிறாங்க, ஏன்னா நீ உனக்கும் எனக்கும் சுத்தமாக செட் ஆகலை, நான் என்ன சொன்னாலும் நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்ல ஒரு மொக்கையாக ரீசன் சொல்லி ஹீரோவை பிரேக்கப் பண்ணிடலான்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே அப்செட்டாக இருக்குது. ஏற்கனவே ப்ரெஷரில் இருக்க ஹீரோவுக்கு ஹீரோட அப்பாவும் கால் பண்ணி, நான் ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், அந்த பொண்ணை தான் நீ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், பிகாஸ் நான் வந்துட்டு அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்னு சொல்ல வீட்டிலேருந்தும் ப்ரெஷர், நம்ம கிருஷ்ணவேணிக்கிட்டேருந்து ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் வராதனால நம்ம ஹீரோக்கு ஓகே அவங்க அப்பா சொன்ன பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணிக்கிறாரு. அதனால தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க டிசைட் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போயிருக்கும். அதுக்கப்புறம் ரிசப்ஷனில் இருக்க ஹீரோவுக்கு கிருஷ்ணவேணி கால் பண்ணி, நான் தப்பான டிசிஷன் எடுத்துகிட்டு நான் உன்னை பிரேக்கப் பண்ணிக்க கூடாது, இப்போ தான் எனக்கு புரியுது நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ நான் வந்துட்டேம்மா, நானும் ஒன்றை தான் லவ் பண்ணுறேன்னு, நம்ம லவ் பண்ண பொண்ணுக்கு ஜென்வனாக இருக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு கிருஷ்ணவேணியை பார்க்க போயிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். அப்போ இதை கேட்ட நம்ம ஹீரோயின், அப்போ என்ன காவியமான காதல் உன்னோட காதல், அதனால கண்டிப்பாக நீ தான் இந்த கல்யாணத்தை விட்டு போகணும், உங்கள் லவ்க்காக நீ தான் போராடணும் ரொம்ப மோட்டிவேட்டாக பேச நம்ம ஹீரோ போதும் நம்ம ஒரு விஷயம் டீல் போட்டால் அது ஜெனுவனாக இருக்கணும்னா என் சைட்லேருந்து என்ன ஸ்டோரி நான் சொல்லிட்டேன், சைட்லேருந்து நீ எதுக்காக இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணும்னு நீ நினைக்கிறேன்னு கேட்க நம்ம ஹீரோயின் சரி ஓகே சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நான் யாரையும் லவ்லாம் பண்ணல, பட் அவங்க எதுக்காக இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணுன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கல்யாணம் ரொம்பவே ட்ராமடைஸ்டாக இருப்பாங்க. பிகாஸ் எல்லா பொண்ணுங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே நம்ம அம்மாக்கள் எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவாங்களே, உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு இப்படி நீ பண்ணிகிட்டு இருந்தால் போகிற வீட்டில் உன்னை ஹஸ்பண்ட் உன்னை திட்டுவான், உன்னை போகிற மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி பயமுறுத்த, இதே சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோயின் மைண்ட் செட்டில் நல்லாவே பதிஞ்சிருச்சு. அவங்க பார்த்த சீரியல்ஸ் மூவிஸ்ன்னு எல்லாத்துலேயுமே புருஷன் டாமினண்ட்டாக ஒய்ஃபை குடும்பப்படுத்த இப்படி தான் இருக்கும், அதனால் கல்யாணமே பண்ணிக்கக்கூடாதுன்னு பயந்து போய் இருக்காங்க. அப்போ அவங்க கல்யாண வயசாகும்போது அவங்க யாரையுமே கல்யாணம் பண்ணிக்காமல் அவங்க அப்பாவோட ரொம்ப செல்ல பொண்ணாகவே இருந்துகிட்ருக்காங்க. அப்போ அவங்க அக்கா வந்துட்டு எப்போவுமே எப்படி இருக்காது, எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் கல்யாணத்தை அன்னைக்கு ரிசப்ஷன் அன்னைக்கும் ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் கிட்ட, நீ இப்படி பண்ணிகிட்டு இருந்த ஏதாவது சேட்டை பண்ணியிருந்தால் போகிறவன் உன்னை அட்டிக்குவான், அப்போ தான் உனக்கு தெரியும்னு சொல்கிற. இதை அவங்களோட பயத்தை திரும்பவும் ட்ரிகர் பண்ணால் இதனால தான் நம்ம ஹீரோயின் கல்யாணத்தை விட்டு போகணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. சரி நம்ம ஹீரோவும் ஓகே நம்ம ஜென்டில்மேனாக 2 பேருமே நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஹீரோயினும் சரி கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. ஹீரோவோட கிருஷ்ணவேணியை பார்க்க வர ஹீரோ ரொம்ப பில்டப் கொடுப்பாரு. கிருஷ்ணவேணி என்னை பார்த்தோன்னே ஹக் பண்ணுவா, என்ன அப்படி பண்ணுவா இப்படி பண்ணுவான்லாம் சொல்ல, அங்கே போய் பார்த்தா கிருஷ்ணவேணி ஹீரோவுக்கு பல்ப் கொடுத்துருவாங்க. நீ எதுக்கு இங்கே வந்து, நான் ஏதோ குடிச்சிட்டு ஏதோ வளர்னேன்னா அதுக்காக நீங்கள் உடனே கிளம்பி வந்துடுவியா, விடிஞ்சா எனக்கு கல்யாணம், என் ஃபேமிலியெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு சொல்ல ஹீரோவுக்கு ஒரே பல்பாக போச்சு. ஹீரோயின் முன்னாடி அசிங்கப்பட்டுட்டாரு. கிருஷ்ணவேணியை கழுவி ஊற்றிட்டு இருக்க, இவளால் தான் வந்தேன்னு சொல்லி. இன்னொரு சைடில் ஹீரோயினோட அப்பாவுக்கு ப்ரெஷர் ட்ராப் ஆகி அவங்க கொஞ்சம் மயங்கி விழுந்துட்டாங்கன்னு தெரியும். ஹீரோயின் பதட்டப்பட்டு நான் மடத்துக்கு போயிடுறேன்னு சொல்லி பார்க்கலாம்.